அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முத்து. நான் தற்போது ஏற்காட்டில் வசித்து வருகிறேன். எனக்கு இப்போது 29 வயதாகிறது. ஆனால் இன்னும் திருமணமாகவில்லை. பெரும்பாலும் உறவினர்களை தவிர்க்கும் நான் கல்யாண வீட்டுக்கு மட்டுமே செல்வதுண்டு. வழக்கம் போல கல்யாண வீட்டில் அங்கும் இங்குமாக சுற்றிக் கொண்டிருந்த பல பரபரப்பான பெண்களுக்கு மத்தியில் தனித்துவமாக அனைவரிடத்திலும் சிரித்து பேசிக் கொண்டிருந்த ஷீலா என்ற 34 வயது பெண் என் கண்ணில் பட்டாள். அவளது முந்தானையே அவளது மகன் பிடித்துக் கொண்டே அங்குமிங்குமாக கல்யாண வீட்டில் பம்பரமாக சுற்றிக் கொண்டும் இருந்தான். அவளையே ரசித்து பார்த்துக் கொண்டிருந்தேன். அதை அவளும் கவனிக்க தவறவில்லை. 2-3 இடங்களில் பார்த்த பின்பும் ஒரு வழியாக சாப்பிடும் இடத்தில் இருவருமே அருகருகே அமர்ந்தோம். அவளது மகன் எங்கள் இருவருக்கும் நடுவே அமர்ந்து எனது அப்பளத்தை அவன் எடுத்து சாப்பிடத் தொடங்கிவிட்டான். அதனால் அவளோ தன்னுடைய இடையில் இருந்த அப்பளத்தை எடுத்து எனக்கு கொடுத்துவிட்டு சாரி என்றாள். நானோ இருக்கட்டும் பரவாயில்லை, பையன் தானே சாப்பிடட்டும் என்று அவள் தந்த அந்த அப்பழத்தை எடுத்து மீண்டும் அவளுடைய இலையிலேயே வைத்தேன். அவள் எனக்கு சிரிப்பாலேயே நன்றியும் சொன்னாள். நீங்க யார் என்றேன். அவளோ சிறிது யோசித்துவிட்டு உன்னுடைய தூரத்து உறவினர் என்று சுற்றி வளைத்து நான் உனக்கு அக்கா முறை என்றும் சொன்னாள். நானும் சிரித்துவிட்டேன். நல்ல வேளை சொன்னீங்க, நான் வேற என்னமோ நினைச்சேன் என்று சொன்னேன். நானும் பார்த்தேன். நான் போற இடத்துல எல்லாம் சுத்தி சுத்தி வந்து நின்னு என்னை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க என்றாள். அப்படி எல்லாம் இல்ல, நானும் சுத்திக்கிட்டே இருந்தேன், நீங்களும் சுத்திக்கிட்டே இருந்தீங்க, அதனாலதான் நாம இருவரும் அடிக்கடி சந்தித்து கொண்டோம் என்று நானும் சொல்லி சிரித்தேன். ஒரு அப்பளம் கொடுத்ததற்கு அவளது மகனோ என் பின்னாலேயே தொற்றிக் கொண்டு வெளியே இருந்த பாப்கார்ன், பஞ்சுமிட்டா என அனைத்தையுமே கேட்க நானும் அவனை அழைத்துச் சென்று ஒவ்வொன்றாக அவனுக்கு வாங்கி கொடுத்துக் கொண்டிருந்தேன். சிறிது நேரம் கழித்து மீண்டும் வந்த அவள் தன்னுடைய மகனை என்னிடமிருந்து கூட்டிச் சென்றாள். அப்போது நானோ பேசலாமா என்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கேட்டேன். சற்று நின்று யோசித்தவள் விறுவிறுவென்று உள்ளே சென்றுவிட்டாள். எனக்கு சற்று ஏமாற்றமாக இருந்தது. அந்த கல்யாண வீட்டில் அதற்கு மேல் இருக்க எனக்கு விருப்பமும் இல்லை. சரி என மெதுவாக சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு பைக்கை எடுக்க வெளியே நான் சென்றேன். நேராக அங்கு வந்த அவளது மகனோ அம்மா கொடுக்கச் சொன்னாங்க என்று ஒரு துண்டு சீட்டை என்னிடம் கொடுத்தான். தேங்க்யூ என்று அவளுடைய மகனின் தலையை தட்டி கொடுத்துவிட்டு அதை விரித்து பார்த்த எனக்கு அவளது போன் நம்பர் கிடைத்தது. கண்டிப்பாக இவளுக்கும் நம்மீது ஆசை இருக்கிறதே, கண்டிப்பாக இவளை நாம் பதம் பார்க்கப் போகிறோம் என்று அந்த நம்பிக்கையும் எனக்கு பிறந்தது. அவளது மகன் கொடுக்கிறானா என்பதையும் கூட அவள் தூரத்திலிருந்து அதையும் பார்த்து கொண்டுதான் இருந்தாள். உடனே நான் அவளுடைய நம்பருக்கு டயல் செய்தேன். போனை காதில் வைத்தேன். அவளும் போனை அட்டெண்ட் செய்துவிட்டு இப்போ பேச முடியாது, நான் அப்புறமா பேசுகிறேன் என்று போனையும் வைத்துவிட்டாள். நானும் மதியம் சாப்பாட்டிற்கு வீட்டிற்கு வந்தவன். மதியம் சாப்பிட்டுவிட்டு வீட்டுக்கு வந்தவன். கிட்டத்தட்ட இரவு சாப்பாடும் சாப்பிட்டு நேரமாகிவிட்டது. வாட்ஸ்அப்பில் ஹாய் என்று அப்போதுதான் மெசேஜே வந்தது. ஒரு வழியாக வந்துவிட்டாள் என்று நினைத்தேன். இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க என்று கேட்டேன். குழந்தை, கணவன் என அனைவரையுமே கவனித்துவிட்டு வந்ததாகவும் கூறினாள். எனக்கு புரியாதது போல குழந்தை சரி, கணவனை எவ்வாறு கவனித்தீர்கள் என்று சொன்னேன். நான் உனக்கு அக்காமுறை தெரியுமா என்று கேட்டார். அதனால் என்ன பேசத்தானே செய்கிறோம், வேறு எதுவும் செய்யவில்லையே என்று நானும் சொன்னேன். இரட்டை அர்த்தங்களில் பேசி அன்று இரவு சுமார் 11 மணிக்கு உள்ளாகவே என்ன ஆடை அணிந்திருக்கிறாள், என்ன கலர் என்று அனைத்தையுமே கேட்டு அறிந்தும் கொண்டேன். இவ்வளவும் நடந்துவிட்டது. இன்னும் கொஞ்சம் தானே முயற்சி செய்து பார்க்கலாமே. இவள் நம்முடைய வலையில் விழுவாளா மாட்டாளா என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்து துணிந்து, நீங்கள் என்ன உள்ளாடை அணிந்திருக்கிறீர்கள், அதடைய கலர் என்ன என்று நான் கேட்டுவிட்டேன்.
இந்த கேள்வி அவளுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. உடனடியாக அவர் ஆப்லைன் சென்று விட்டார். அப்போதுதான் எனக்கு ஒரு வடிவேலின் காமெடி ஞாபகம் வந்தது. வடிவேலு ஒரு கடைக்காரரிடம்பு சென்று வேண்டுமென்றே வம்பிழுப்பார். அவருடைய கடையை எல்லாம் அடித்து நொறுக்கிவிட்டு வேகமாக ஓடி வந்து மறைந்து கொண்டு கடைக்காரன் என்ன செய்கிறான் என பார்ப்பார். ஒருவேளை நம்முடைய மிரட்டலுக்கு கடைக்காரன் பயந்து கடையை மூடிவிட்டு சென்றால் அவன் இன்றிலிருந்து நமக்கு அடிமை. அல்லது அவன் கடையை தொடர்ந்து நடத்தினால் நாம் இனி அந்த கடை பக்கமே போகக்கூடாது என்று வடிவேலை சொல்லக்கூடிய காமெடிதான் எனக்கு ஞாபகத்து வந்தது. அதனால் இப்போது நான் கேட்கக்கூடாத சில கேள்விகளை அவளிடம் கேட்டுவிட்டேன். உண்மையிலேயே அவளுக்கு என் மீது ஆசையும் விருப்பமும் இருந்தால் அவளாகவே எனக்கு மெசேஜ் அனுப்புவாள். அவள் எனக்கு மெசேஜ் அனுப்பவில்லை என்றால் இவள் நமக்கு கிடைக்க மாட்டாள் என்று எண்ணிக்கொண்டு நாம் வேறு ஒரு பெண்ணை தேட வேண்டியதுதான் என வடிவேலுவின் பாணியில் நானும் முடிவு செய்து வைத்திருந்தேன். நானும் அதன் பிறகு அவளுக்கு எந்தவிதமான மெசேஜும் செய்யவில்லை. அதன் பிறகு மீண்டும் 20 நிமிடம் கழித்து அவளாகவே எனக்கு பதில் வந்தது. நான் உள்ளே எதுவும் அணியவில்லை என்று. எனக்கு சந்தோஷத்தில் என்ன சொல்லுவது என்றே தெரியவில்லை. இவ்வளவு நேரம் எங்க போனேன் என்று நான் கேட்டேன். கணவன் அழைத்ததாக கூறினாள். அப்போ நல்லா என்ஜாய் பண்ணி இருக்கீங்க போலவே என்று நானும் நக்கலாக கேட்டு சிரித்தேன். நீ வேற அவருக்கு கால் வலிக்குது, முதுகு வலிக்குது, கொஞ்சம் பிடிச்சு விடுன்னு கூப்பிட்டாரு. அதனாலதான் நான் இவருக்கு பிடிச்சு விட்டுட்டு அவரை தூங்க வச்சிட்டு வரேன். மத்தபடி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவளும் சொல்லி சிரித்தாள். இப்படி அவள் ஓப்பனாக பேசியது எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. இதனால் நான் அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம் என முடிவு செய்தேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கவா என்று நான் சடால் என கேட்டுவிட்டேன். நீ விட்டா எல்லாத்தையும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இருக்கு, அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமையாய் இரு என்றவள் கண்டிப்பாக நடக்கும் என்பதையும் உறுதி அளித்தது போல அவளும் பேசினாள். 3 நாள் இப்படியே பேசிவிட்டு 4வது நாள் பொறுமை இழந்த நான் எப்பதான் கூப்பிடுவீங்க என்று சொன்னேன். இந்த வாரம் இறுதி வெள்ளிக்கிழமை இரவு கூப்பிடுவதாக கூறியிருந்தாள். சனிக்கிழமை அவருடைய கணவனின் சொந்தக்காரர் யாருக்கோ திருமணமாம். அதனால் அவருடைய கணவன் வெள்ளிக்கிழமையே வெளியூருக்கு செல்வதால் அன்று இரவு என்னை வீட்டுக்கு வருமாறும் அழைத்திருந்தாள். நானும் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்தது. அவளுடைய வீட்டுக்கு செல்வதற்காக அவருடைய வீட்டின் அருகிலேயே சென்று அதற்காக காத்திருந்தேன். அவளுடைய போனும் வந்தது. இரவு நேரம் நெருங்கியதும் என்னை அவளுடைய வீட்டுக்கு வர அழைத்தாள். நானும் துணிந்து அவளுடைய வீட்டுக்கு சென்றேன். என்னை வரவேற்று உள்ளே அமரவும் வைத்தாள். அவளது கண்கள் உற்று பார்த்து கொண்டிருந்தேன். அதில் ஒரு ஏக்கமும் மிகுந்த பயமும் எனக்கு தெரிந்தது. இதுதான் அவளுக்கு முதல் முறை போல. டீ போட்டுட்டு வாரேன் என்று உள்ளே செல்ல முயன்றாள். நான் அவளது கையை பிடித்து இழுத்தேன். என் மடியில் வந்து அமர வைத்தேன். இப்படித்தான் அக்காவை பண்ணுவாங்களா என்றாள். நான் அவளது சேலையின் முந்தானையை கீழே இழுத்தேன். அதில் பின் போட்டிருந்ததால் லேசாக கிழிந்தது. பொய்யாக கோபம் கொண்ட அவள் என் அந்த பின்னை அவளே கலட்டியும் விட்டாள். ரொம்ப அவசரம் போலேயே என்றவளை நான் இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொண்டு அவளை தூக்கி நான் பெட்ரூமுக்கு சென்றேன். அதன் பின் விழியும் வரை நான் எதற்காக அங்கு சென்றேனோ அந்த விஷயம் எங்கள் இருவருக்கும் நடந்தது. அதன் பிறகு அந்த சம்பவத்திற்கு பிறகு எங்களுக்குள் நெருக்கமும் அதிகமானது. அதன் பிறகு வந்த நாட்களில் எல்லாம் அவளுடைய கணவன் வேலைக்கு சென்ற பிறகும் அவருடைய மகன் பள்ளிக்கு சென்ற பிறகும் என்னை அவளுடைய வீட்டுக்கு அழைப்பதை அவள் வழக்கமாக வைத்துக் கொண்டாள். நானும் அவருடைய வீட்டுக்கு சென்று அவளுடன் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தேன். இப்படியே எங்குடைய கள்ளக்காதலும் தொடர்ந்தது. நானும் அவருடைய வீட்டுக்கு அடிக்கடி சென்று கொண்டிருந்தேன்.
நான் அடிக்கடி அவருடைய வீட்டுக்கு அவருடைய கணவன் இல்லாத நேரங்களில் செல்வது அக்கம் பக்கத்தாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் இது குறித்து ஷீலாவிடமும் கேட்டிருக்கிறார்கள். அப்போது ஷீலாவோ அவனுடைய உறவுக்காரன் தான் எனக்கு தம்பி முறை என்று அனைவரிடமும் சொல்லி வைத்திருந்தாள். அதேபோல அனைவரும் நம்பியும் இருந்தார்கள். ஆனால் நான் அடிக்கடி சென்று வருவது விஷயமும் அதுவும் குறிப்பாக அவருடைய கணவன் இல்லாத நேரங்களில் மட்டுமே செல்வதும் சிலருக்கு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. என்னதான் நான் தம்பி என்று சொன்னாலும் கூட அவர்கள் இதை நம்பவும் இல்லை. அதில் ஒரு சிலர் அவருடைய கணவனிடம் இது குறித்து தெரிவித்து விட்டார்கள். இதை கேட்டதும் அவருடைய கணவன் அதிர்ச்சி அடைந்தார். அதன் பிறகு அவர் ஷீலாவிடம் வந்து இது குறித்து கேட்க, அப்போதுதான் ஷீலாவோ மற்றவர்களிடம் சொன்னது போலவேதான் கணவரிடமும் கூறினார். எனக்கு உறவு முறையில் அவன் எனக்கு தம்பிதான். நான் கடந்த முறை கல்யாணத்துக்கு போகும்போதுதான் அவனை நான் சந்தித்தேன். உறவு முறையின் அடிப்படையில் அவன் என்னை வந்து இந்த பக்கமாக வந்தால் மட்டுமே பார்த்துவிட்டு செல்வான். மற்றபடி எனக்கும் அவனுக்கும் மற்றவர்கள் சொல்வது போல எந்தவிதமான தவறான விஷயமும் இல்லை என சொல்லி கணவனை நம்ப வைத்தாள். அவரும் தன்னுடைய மனைவியின் மீது நம்பிக்கையின் காரணமாக அதனையும் நம்பிவிட்டார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஷீலாவுடைய நடத்தையின் மீது அவருக்கு பலத்த சந்தேகமும் ஏற்பட்டது. அவருடைய நடத்தையும் நிறைய மாறியும் இருந்தது. அதிலும் குறிப்பாக கணவனை தாம்பத்திய உறவுக்கு அழைப்பதையே ஷீலா நிறுத்திவிட்டாள். இதனால் அவருடைய கணவனுக்கு தன் மனைவி நடத்திய மீது பெரிய சந்தேகமும் ஏற்படுத்தியது. முன்பியெல்லாம் வாரத்திற்கு ஒரு முறையாவது தன்னுடைய மனைவி தன்னை அழைப்பாள். ஆனால் தற்போது தம்மை கண்டுகொள்ளவே இல்லையே என அவருக்கு பலத்த சந்தேகமும் ஏற்பட்டது. மேலும் ஷீலா அடிக்கடி என்னுடன் செல்போனிலும் பேசி பழகி வந்தாள். என்னுடைய உறவு கிடைப்பதற்கு முன்பு ஷீலா அடிக்கடி செல்போனை பயன்படுத்தியது இல்லை. ஆனால் இப்போது அவள் அதிகமாக செல்போனையும் பயன்படுத்துவது அவருடைய கணவனுக்கு பலத்த சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது. ஒருபுறம் நான் அடிக்கடி அவருடைய வீட்டுக்கு வந்து செல்லும் விஷயம், மறுபுறம் ஷீலா அடிக்கடி செல்போனை தொடர்ந்து பயன்படுத்துவது. இப்படி அவருடைய நடத்தையில் நிறைய மாற்றங்கள் இருந்ததால் அவருடைய கணவனுக்கு பலத்த சந்தேகம் ஏற்பட்டது. அதனால் இவர் இந்த உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என எண்ணி தன்னிடம் புகார் அளித்த அந்த நபரிடம், நான் கம்பெனிக்கு செல்கிறேன். மீண்டும் அந்த பையன் என்னுடைய வீட்டிற்கு வந்தால் எனக்கு தகவல் கொடுங்கள். நான் கம்பெனியில் இருந்து ஒரு அவசரமான ஒரு வேலை என்று சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வருகிறேன் என கூறியிருந்தார். அந்த நபரும் அவர் சொன்னது போலவே நான் வீட்டுக்கு சென்ற சமயம் பார்த்து இந்த விஷயத்தை ஷீலாவின் கணவரிடம் தெரிவித்துவிட்டார். அப்போது வீட்டில் நானும் ஷீலாவும் தனிமையில் இருந்தோம். திடீரென அவர் வீட்டுக்கு வர வீட்டுக்குள் நானும் ஷீலாவும் அரைகுறை ஆடையில் இருப்பதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்தார். அவர் எங்களை திட்டமிட்டு கையும் களவுமாக பிடித்துவிட்டார். அதன் பிறகு கோபமான அவரோ என்னை கடுமையாக அடிக்க ஆரம்பித்தார். அது மட்டுமல்ல, ஷீலாவையும் கண்மூடித்தனமாக தாக்கினார். ஒரு கட்டத்தில் தன்னுடைய மனைவியின் இந்த கேடுகெட்ட விஷயத்தை ஊரறிய செய்ய வேண்டும் என எண்ணி அவர் என்னை அடித்து தரதரென இழுத்துட்டு வந்து அவர் வீட்டின் அருகே இருக்கக்கூடிய ஒரு கம்பியில் ஒரு போஸ்ட் மரத்தில் என்னை கட்டி வைத்தார். அதன் பிறகு அனைவரும் என்னை பார்க்கும் விதமாக அவர் என்னை கொடூரமாக அடித்துக் கொண்டே இருந்தார். இதை பார்த்த அக்கம் பக்கத்தவர்கள் பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்து தடுத்து நிறுத்தினார்கள். என்னப்பா பிரச்சனை, இந்த பையனை இப்படி கட்டி வச்சு அடிக்கிறியே, என்ன பிரச்சனை என விசாரித்தார்கள். அப்போதுதான் ஷீலாவின் கணவனோ என்னுடைய மனைவிக்கும் இந்த பையனுக்கும் தகாதரவு இருக்கிறது. இவர்கள் உறவு முறையில் அக்கா தம்பி, ஆனால் இருந்தாலும் கூட இவர்களுக்குள் இப்படி ஒரு கேடுகெட்ட ஒரு விஷயம் இருக்கிறது. எனக்கு என் மனைவியின் மீது சந்தேகம் இருந்தது. அதனால் நைசாக அவரை நான் வேவு பார்த்தேன். இப்போது என்னிடம் அவர்கள் கையும் களவுமாக பிடித்து மாட்டிவிட்டார்கள். நான் வேலைக்கு சென்ற பிறகு என் மனைவி இவனை காதலனான இவனை வீட்டுக்கு அழைத்து அவன தனிமையில் இருப்பதையே வழக்கமாக கொண்டிருக்கிறார் என
அவருடைய மனைவியும் குறித்து அனைத்து விஷயங்களையுமே ஊரறிய செய்துவிட்டார். இது எனக்கும் அவருடைய மனைவிக்கும் பெரிய அசிங்கமாகவும் அவமானமாகவும் இருந்தது. அதோடு மட்டும் அவர் நிறுத்தவில்லை. உடனடியாக இது குறித்து போலீஸ் ஸ்டேஷன் வரை அவர் சென்று விட்டார். போலீசாரும் உடனடியாக வந்து என்னையும் ஷீலாவையும் அவருடைய கணவனையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டார்கள். நாங்களும் எங்களுக்குள் தகாதரவு இருப்பதை ஒத்துக்கொண்டோம். அதன் பிறகு போலீசார் என்னை எச்சரித்து அங்கிருந்து அனுப்பி வைத்தார்கள். ஷீலாவையும் எச்சரித்து அனுப்பி வைத்தார்கள். இந்த சம்பவத்துக்குப் பிறகு ஷீலா தன்னுடைய கணவன் மீது கடுமையான கோபத்தில் இருந்தாள். தன்னை இப்படி அசிங்கப்படுத்தி விட்டார் என தன் கணவன் மீது கடுமையான கோபத்திலும் இருந்தார். இந்த ஒரு சம்பவத்துக்குப் பிறகுதான் நானும் அவர் மீது கடுமையான ஆத்திரத்தில் இருந்தேன். எங்களுடைய இருவரின் கோபமும் கொலைவெறியாக மாறியது. ஒரு கட்டத்தில் ஷீலா தன்னை அவமானப்படுத்திய அசிங்கப்படுத்திய தன்னுடைய கணவனையே கொலை செய்யவென முடிவு செய்தார். எனக்கும் அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம்தான் இருந்தது. என்னை அவர் அடித்து கொடுமைப்படுத்தி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் என்னை இழுத்து சென்று விட்டதால் நானும் அவரை கொலை செய்ய ஒத்துக்கொண்டேன். அதன் பிறகு நாங்கள் இருவரும் எப்படி அவரை கொலை செய்யலாம் என திட்டமிட்டோம். அப்போதுதான் ஷீலா ஒரு விஷயத்தை என்னிடம் சொன்னாள். நான் திருமணம் என்னுடைய கணவன் தினமும் கம்பெனிக்கு வேலை செல்வதால் ஞாயிற்றுக்கிழமை இரவுதான் அவர் அருகில் இருக்கக்கூடிய சந்தைக்கு சென்று ஏற்காடு சந்தைக்கு சென்று மொத்த காய்கறிகள் மளிகை ஜாமான்கள் எல்லாம் வாங்கிவிட்டு வருவார். ஆரம்பத்தில் நான் குழந்தை பெறுவதற்கு முன்பு என்னையும் அவருடன் அழைத்துச் செல்வார். ஆனால் இப்போது எனக்கு குழந்தை வந்துவிட்டதால் குழந்தையை கவனிக்க வேண்டும் என்பதற்காக அவர் என்னை அழைத்துச் செல்வதில்லை. அவர் மட்டுமே தனியாக சென்று வருகிறார். அதனால் இந்த சந்தர்ப்பத்தை நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அவர் வரும் வழி எது என்று எனக்கு தெரியும். அந்த இடத்தை நான் சொல்கிறேன். அவரை நீ வழிமறைத்து அவரை கொலை செய்துவிடு என கூறினாள். எனக்கும் அவர் கொடுத்த இந்த திட்டம் சூப்பராக தெரிந்தது. நானும் இதை செயல்படுத்த என்னுடைய நண்பர்களிடம் உதவியும் கேட்டேன். அவர்களும் உதவுவதற்கு முன் வந்தார்கள். அதன் பிறகு அவரை அடித்து கொலை செய்ய நாங்கள் இரும்பு கம்பி ஆயுதங்கள் உள்ளிட்டவற்றை நாங்கள் ரெடி செய்து வைத்துக் கொண்டோம். சந்தர்ப்ப நாளுக்காக நாங்களும் காத்திருந்தோம். அன்று சம்பவத்தன்று நல்ல மழையும் பெய்தது. அன்று ஞாயிற்றுக்கிழமையும் கூட. அப்போது ஷீலா எனக்கு போன் செய்தாள். இன்று நமக்கு ஏற்ற நாள், என் கணவன் இன்று கண்டிப்பாக காய்கறி மளிகை ஜாமான் வாங்குவதற்காக கடைக்கு செல்வார். அவர் வரக்கூடிய வழி இதுதான். இந்த நேரத்துக்கு நீ இந்த இடத்துக்கு சென்றால் அவரை நீ கண்டிப்பாக பார்க்க முடியும். அவரை நீ வருமழையிலேயே கொலை செய்ய முடியும். இன்று நீ அவரை கொலை செய்தால்தான் மழையின் மழை பெய்து ஏதாவது தடயங்கள் கிடைத்தாலும் கூட மழை அதனை அழித்துவிடும். அதனால் நாம் மாட்டிக்கொள்ள மாட்டோம். இந்த மலையை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் சொன்னாள். எனக்கும் அது சரியாக தோன்றியது. அதன் பிறகு நான் என்னுடைய இரு நண்பர்களையும் அழைத்துக் கொண்டு ஷீலா சொன்ன இடத்துக்கு சென்று நானும் காத்துக் கொண்டிருந்தேன். அப்போது என்னுடைய இரு நண்பர்களையும் நான் மறைந்து நிற்கும்படியும் சொன்னேன். நான் மட்டும் வந்து சாலையோரமாக நின்று கொண்டிருந்தேன். ஷீலா சொன்னது போலவே அவருடைய கணவனும் காய்கறி மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கிக் கொண்டு வந்து கொண்டிருந்தார். அப்போது நான் அவரை வழிமறைத்து பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது அவர் எதிர்பாராத விதமாக பின்னாலே வந்து என்னுடைய நண்பர்கள் இருவருமே கையில் இருந்த கம்பியாலேயே அவருடைய ஹெல்மெட்டில் ஓங்கி அடித்தார்கள். இதனால் நிலைகுலைந்த அவர் அப்படியே கீழேயும் விழுந்தார். அதன் பிறகு எனக்கு அவர் மீது இருந்த ஆத்திரத்தின் காரணமாக என் நண்பரின் கையில் இருந்த அந்த இரும்பு கம்பியை பிடுங்கி நான் அவரது தலையிலேயே ஓங்கி ஓங்கி சரமாரியாக அடித்தேன். நான் அடித்த அடியில் மூளை வெளியேறி அவர் கொஞ்ச நேரத்திலேயே துடித்து இறந்துவிட்டார். அதன் பிறகு யாராவது பார்த்து விடுவார்களோ என்று பயந்த நான் அருகில் இருந்த ஒரு பள்ளத்தில் இந்த இரும்பு கம்பியை தூக்கி எறிந்துவிட்டு நைசாக நானும் என் நண்பர்களும் அங்கிருந்து சென்றுவிட்டோம்.
இது விபத்து போல செட்டப் செய்வது போல அவருடைய வாகனத்தையும் ஓரமாக நிறுத்திவிட்டு அவரை சாலையோரமாக வீசிவிட்டு நாங்கள் வந்துவிட்டோம். யாராவது சென்றால் விபத்தில் அடிபட்டு இறந்தார்கள் என நம்புவார்கள் என நாங்கள் இப்படி திட்டமிட்டிருந்தோம். அதன்படி அந்த சாலையாக வந்த நபர்கள் சாலையோரமாக ஒருத்தர் இரத்த வெள்ளத்தில் கிடைப்பதை பார்த்து அதிர்ச்சியாகி உடனடியாக ஆம்புலன்ஸை வரவழைத்து அவரை ஏற்றி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தார்கள். மேலும் இது குறித்து போலீசாருக்கும் தகவலும் தெரிவித்திருந்தார்கள். போலீசார் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று பார்க்க அங்கு அவர் இறந்துவிட்டார் என்ற தகவலும் தெரிய வந்தது. மேலும் அவருடைய உடலை பார்க்கும்போது அவருடைய உடலில் வேறு எந்த இடத்திலும் காயங்கள் இல்லை. தலையில் மட்டுமே காயங்கள் இருந்தது. இதனால் போலீசாருக்கு பலத்த சந்தேகமும் ஏற்பட்டது. எப்படி விபத்தில் ஒருவருக்கு தலையில் மட்டுமே காயம் ஏற்படும்? உடலில் எந்த பகுதியிலும் கூட காயம் இல்லையே, ஒரு சிறு கீறல்கள் கூட இல்லையே என போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. உடனே சம்பவம் நடந்த ஸ்பாட்டுக்கு, அதாவது விபத்து நடந்ததாக சொல்லப்பட்ட அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போதும் போலீசாருக்கு இது வந்து விபத்து அல்ல, கொலைதான் என்பதை உறுதி செய்யும் வகையில் அவருடைய இருசக்கர வாகனம் எந்தவிதமான சேதாரமும் இல்லாமல் சாலையோரமாக நிறுத்தப்பட்டிருந்தது. இதனால் போலீசார் உறுதி செய்துவிட்டார்கள், இது விபத்து அல்ல, இது ஒரு திட்டமிட்ட கொலை என்றது. அதனால் பக்கத்திலேயே ஏதாவது ஆயுதங்கள் கிடைக்கிறதா என போலீசார் வந்து தேடும்போதுதான் பள்ளத்தில் நான் தூக்கி வீசிய அந்த இரும்பு ராயடையும் போலீசார் கண்டுபிடித்து அதையும் கைப்பற்றி விட்டார்கள். அதன் பிறகு இந்த தகவலானது ஷீலாவுக்கும் தெரிவிக்கப்பட்டது. அவருடைய கணவரின் உறவினர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டது. அனைவரும் பதறி அடித்துக் கொண்டு மருத்துவமனைக்கு வந்து அவளின் உடலை பார்த்து கதறி அழுதார்கள். ஷீலாவும் தன்னுடைய உடல் கணவரின் உடலை கட்டிப்பிடித்து கதறி அழுது நாடகம்னாள். அதன் பிறகு போஸ்ட்மார்ட்டமும் செய்யப்பட்டு ஷீலாவுடைய கணவரின் உடலும் ஒப்படைக்கப்பட்டது. இறுதி சடங்குகளும் நல்லபடியாக நடந்து முடிந்தன. அதன் பிறகு போலீசார் தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தினார்கள். அதன் பிறகு அந்த ஷீலாவின் கணவனிடம் விசாரிக்கும் போதுதான், கணவரின் உறவினரிடம் விசாரிக்கும் போதும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் விசாரிக்கும் போதுதான் சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த அந்த விஷயங்களையும் சொன்னார்கள். அதாவது ஷீலாவின் கணவன் என்னை கம்பத்தில் கட்டி வைத்து அடித்த விவகாரம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்ற விவகாரம் வரை அனைத்தையும் சொல்லிவிட்டார்கள். அதன் பிறகு போலீசார் இது குறித்து தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்த ஷீலாவையும் அழைத்து சென்று காவலத்தில் வைத்து விசாரணை செய்தார்கள். மேலும் ஷீலாவுடைய செல்போனையும் கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்தார்கள். சம்பவத்தன்று ஷீலா என்னிடம் பேசியதும் அதில் பதிவாகியிருந்தது. ஷீலா என்னிடம் பேசிய விஷயத்தையும் போலீசார் கண்டுபிடித்து விட்டனர். மேலும் ஷீலா எனக்கு அடிக்கடி பேசிய விவகாரத்தையும் அவருடைய கால் ஹிஸ்டரியை வைத்து போலீசார் உறுதிப்படுத்திவிட்டனர். அதன் பிறகுதான் நாங்கள் இருவரும் சேர்ந்து இந்த கொடூர கொலையை செய்தோம் என்பதையும் போலீசார் கண்டுபிடித்துவிட்டனர். ஷீலா இந்த விஷயத்திலிருந்து நம்மால் தப்பிக்க முடியாது. போலீசாருக்கு அனைத்து விஷயங்களும் தெரிந்துவிட்டது. நாமும் கையும் களவுமாக மாட்டிவிட்டோம். எதற்காக தேவையில்லாமல் அடிவாங்கி சாக வேண்டும்? அதனால் நாமே அனைத்து உண்மைகளையும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து நடந்த அனைத்து உண்மைகளையும் அவர் வாக்கு மூலமாக தெரிவித்துவிட்டார். அவள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் என்னையும் என்னுடைய நண்பர்களையும் போலீசார் அதிலையாக கைது செய்து தற்போது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துவிட்டார்கள்.